விளையாட்டு எப்போவுமே வினையாக முடியும்னு சொல்லுவாங்க. அது இப்போது பாவங்கள் பரிதாபங்கள் சேனலில் நடந்திருக்கு. ஸோ அவங்க விளையாட்டாக ஒரு விஷயத்தை வந்து எடுத்து பண்ண விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதுதான் நம்ம லட்டு. ஸோ அந்த லட்டுவை பற்றி பேசி நல்ல சர்ச்சையில் மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். உடனே அந்த வீடியோ வந்து டெலிட் செய்யப்படுது. ஸோ அது இப்போது நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. அதுதான் டுடே ட்ரெண்டிங்கோடைய நியூஸ். ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய லட்டு வச்சு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம பாவங்கள் பரிதாபங்கள் சேனல். இப்போ அவங்களுடைய வீடியோ பார்த்திங்கன்னா சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு. அதை போட்ட உடனே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நிறைய ஹிந்துக்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி போடுறது தப்பு, இது வந்து எங்களுக்கு மன உளைச்சல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணதால் அவங்க வந்து உடனே அந்த வீடியோ டெலிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய நியூஸாக இருக்குது. திருப்பதி லட்டில் இப்போது ரீசண்டாக கிளம்பியிருக்க நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி லட்டில் மீன் எண்ணெயும் பன்றியுடைய கொழுப்பும் மாட்டுடைய கொழுப்பும் வந்து கலந்துருக்கிறதா வந்து ஒரு நியூஸ் பரவிட்டுருக்கு. ஸோ அந்த நியூஸ் வந்து உண்மையாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லேபில் கொடுத்து செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி யாரெல்லாம் போடுறாங்களோ ஸோ அவங்க எல்லாமே வந்து வீடியோஸ் டெலீட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து இப்போதைக்கு நியூஸ், அதாவது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க நியூஸாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல விரும்புனீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க.